ஹலோ ஆல், வெல்கம் டு ஃபினாலஜி தமிழ். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணியும் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, வாட்ச் பண்ணாமலும் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணாமல் எப்படி ஏர்ன் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டை? அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவங்களே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். சரியா? ஸோ இந்த ஃபண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, அவங்களோட ரிட்டர்ன்ஸ் என்ன, அவங்களோட மினிமம் சிப் அமௌண்ட் எப்படி இருக்குது, அண்ட் அவங்களோட எக்ஸிட் ரேஷியோ என்னது, எக்ஸ்பென்ஸ் லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்களோட டேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக என்னென்ன செக்டர்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைரக்ட் க்ரோத் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் டைரக்ட் க்ரோத் ஃபண்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டைரெக்டாக ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லாமல் நம்மளாவே டைரெக்டாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிக்கலாம். அதுதான் டைரக்ட் க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து பேசிக்காகவே ஒரு ஈக்விட்டி பேஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நிறைய ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஈக்விட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் செக்டோரியல் பேஸ்ட்னால் என்னது, அவங்க ஒரு செக்டாரில் நிறையா வந்து ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. செக்டோரியல். ஸோ இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் செக்டோரியல். ஸோ இவங்களோட செக்டாரில் நிறைய வந்து அரவுண்ட் 50க்கு மேலே, பாதிக்கு மேலே வந்து அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஐசிஐசிஐ மேனேஜ் பண்ணுற ஒன் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மாதிரி ப்ளூ சிப் ஃபண்டும் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. நம்ம பார்க்குறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 28.13% ஆனுவலைஸ்ட். ஸோ ஃபார் வந்துட்டு ஃபார் த பாஸ்ட் 3 இயர்ஸில் அவங்க வருஷம் 28.13% கொடுக்குறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய இப்போ ரிட்டர்ன்ஸ் தான். ஸோ ஆப்வியஸாக ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து வருஷம் 38% கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க 28.13 தான். அண்ட் இவங்க ஸ்டார்ட் ஆகி மொத்தமாக இவங்க ஆக்சுவலி 2013 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2013 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா வருஷம் 17% நமக்கு கிடச்சிருக்கும் ரிட்டர்ன்ஸ். ஸோ அண்ட் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இப்போ மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது. ஸோ இப்போலாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருக்குது. லாஸ்ட் 1 இயரில் 7.41%, 6 மந்த்ஸில் வந்து மைனஸ் நெகட்டிவில் போயிருக்கு, 7.96% நெகட்டிவில் போயிருக்கு. அண்ட் லாஸ்ட் 1 மந்தில் இப்போ தான் வந்து பிரிங் அப் ஆகியிருக்கு. 1 மந்தில் 7.40% வந்து கொடுத்துருக்கு. அண்ட் இவங்களோட என்ஏவி ப்ரைஸ், என்ஏவினா இவங்க வந்து நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அமௌண்ட், இந்த ஒரு ஸ்டாக்குக்கான வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194.75 rupees. சரியா? அண்ட் இவங்களோட ரேட்டிங்ஸ் 5 ஸ்டார் தான். அண்ட் இவங்களோட ஃபண்டு சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7,213 ரூபா, 13 கோடி. சரியா? அண்ட் இவங்களோட சிப் அமௌண்ட், மினிமம் சிப் அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து 100 rupees. ஸோ 100லேருந்து நீங்கள் மேக்ஸிமம், மினிமம் 100, மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இப்போ வந்து இந்த 3 இயர்ஸ் தான் நான் வச்சுக்கிறேன். சரியா? ஸோ இதில் நீங்கள் ஒரு ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 28.13%. ஸோ நான் கால்குலேட்டரில் நான் போடுறேன்னா, ஸோ மந்த்லி நான் 10,000 போட்டிருக்கேன். 10,000 போட்டு அதை சேம் 28.1%. 10 இயர்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு பாருங்களேன், ஸோ டோட்டலாக வந்து நான் 12 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அது எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 41,35,000 கிடைக்குது. ஸோ டோட்டலாக என்னோட வேல்யூ, மெச்சூர்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 53,35,780 rupees கிடைக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எஸ்ஐபினா மந்த்லியாகவும் போடலாம், அல்லது லம்சமாகவும் போடலாம். மொத்தமாக ஒரேடியாக போட்டுட்டிங்கன்னா வந்து 10 இயர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் 10,000 போட்டிருக்கீங்க. 10,000க்கு பதில் நான் ஒரு 1 லேக்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லேக் நீங்கள் போடுறீங்க. ஓகேவா? ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி 1 லேக் போடுறீங்க. அப்போது 10 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த 1 லேக் வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 10 லட்சம் வந்திருக்கும். ஸோ டோட்டலாக உங்களோட வேல்யூ வந்து நியர்லி அரவுண்ட் 12 lakhs வந்திருக்கு. ஸோ நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஒரே இதாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்எஸ் மந்தாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்ககிட்ட லம்சமாக அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். ஸோ இல்லை நான் மந்த்லி சேலரி தான் வாங்குறேன், ஸோ நான் என்னால் மாதம் தான் கொடுக்க முடியும்னா மந்தாகவும் நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இவங்களோட ஹோல்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 71 ஸ்டாக்ஸ் இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து எல்லாத்துக்கும் எப்படி என்ன பேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னேன் ஆல்ரெடி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொன்னேன்.
ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டில் வந்து நிறையா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே 9%. அதுக்கப்புறம் ஸ்ரீ சிமெண்ட்ஸ், என்சிசி, இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் அண்ட் இதெல்லாம் சர்வீஸ் பேஸ்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து 71 ஹோல்டிங்ஸையும் அவங்க அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்களுடைய ஹோல்டிங்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, ஈக்விட்டி அதாவது ஸ்டாக்ஸில் மட்டுமே 93.6%, அண்ட் கேஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4.9%, அண்ட் டெப்ட் ஃபண்டில் 0.9%. கேஷாக இவ்வளோ வச்சுருக்காங்க. ஏன் கேஷாக வச்சுருக்காங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆகிற சமயத்தில் அந்த கேஷை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதிக ரிட்டர்ன்ஸை நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் டெப்ட்னா ஃபிக்ஸட் இன்கம் வர மாதிரி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு இதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து 0.9% வந்து டெப்டாக அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் ஈக்விட்டி அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் மட்டுமே 29.4%, எனர்ஜியில் 16.5%, ஃபினான்ஷியல், மெட்டல்ஸு, கேபிட்டல் குட்ஸ், சர்வீசஸ், அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே டைவர்சிஃபைடாக தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்குது. அண்ட் இவங்களோட டாப் ரேஷியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5ல் 24%, டாப் 20ல் வந்து 59% இருக்குது. அண்ட் அதையும் தவிர்த்து பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ, ஆல்ஃபா ரேஷியோ, பீட்டா, ஷார்ப், ஷார்ட்டின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம கிளியராக நம்மளோட சேனலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது தெரியலனா நீங்கள் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோஸையும் நான் மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ்லாம் நம்ம பார்த்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ரேஷியோஸ் பார்த்து நம்ம வாங்குறது நம்ம என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் பார்க்காம டிசைட் பண்ணக்கூடாது. அண்ட் மினிமம் சிப் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இவங்க 5,000 பண்ணணும், செகண்டில் 1,000, அண்ட் மினிமம் சிப் வேல்யூ வந்து 100ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் கம்பேரிங் டு அதர்ஸ் இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் பார்த்தோம் ஆல் டுகெதர் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து 17%, 5 வருஷத்தில் 38%, 3 வருஷத்தில் 28%, 1 வருஷத்தில் 7%. அண்ட் இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்தாலும் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, டேக்ஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.17%, அதிகமாக தான் இருக்குது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னது? நம்மளோட ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஃபீஸ் மாதிரி கொடுக்கறது தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. பிகாஸ் அவங்க ரிசர்ச் பண்ணி இந்தந்த ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் மாதிரி கொடுக்குறது. ஸோ ஒரு 1 லேக்னா அதில் நீங்கள் 1,170 ரூபா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவாக கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு 1 லேக் கிடைக்குதுன்னா. அண்ட் எக்ஸிட் லோட்னா நீங்கள் 15 நாள் கூட ரிடீம் பண்ணிட்டீங்கன்னா 1% அவங்களுக்கு கொடுத்துடணும். அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி 0.005%. அண்ட் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா 20% டேக்ஸ் கொடுக்கணும். அதே நீங்கள் வந்து 1 இயருக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து 1.25 லேக் வரைக்கும் நீங்கள் டேக்ஸே பே பண்ணாமல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் 12.5% டேக்ஸ் பே பண்ணணும். அண்ட் இது மேனேஜ் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்ஸோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வேணும்னா அவங்கள செக் பண்ணிக்கலாம், அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்னது, அவங்க இது தவிர்த்து வேறு என்னென்ன மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் அவங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைரக்டோட க்ரோத்தோட நான் வந்து என்ன ஒரு ஐசிஐசிஐ ப்ளூ சிப்போட நான் கம்பேர் தான் பண்ண போகிறேன். ஸோ கம்பேர் பண்ணி இதில் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூ சிப் ஃபண்ட் சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்னா டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டாப் 100 கம்பெனிஸில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் லார்ஜ் கேப்பில் வரும். ஸோ இதுதானா செக்டோரியல். அண்ட் ரெண்டுத்தோட ரேட்டிங்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஈக்விட்டியில் தான் ரெண்டு பேரும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் லாஸ்ட் 1 இயரில் எங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 7.4% இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். இதே ப்ளூ சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 10.3% அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்களோட ரிஸ்க் வந்து ரெண்டுத்துலேயுமே ஹை தான். மினிமம் வேல்யூ ரெண்டுத்துலேயுமே 100 தான். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆன் கம்பேரிங் வித் ப்ளூ சிப். அண்ட் எங்களோட என்ஏவி வேல்யூ இதில் தான் இதோட தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அதிகம், 194 ரூபா, இங்கே 114 ரூபா தான். அண்ட் ரெண்டுத்தோட ஃபண்ட் ஸ்டார்டட் டேட்டும் வந்து 2013 தான். இவங்களோட ஃபண்டு சைஸ் வந்து ப்ளூ சிப் ஃபண்டில் தான் அதிகமாக இருக்குது, 64,963 crores இருக்குது. அண்ட் இங்கே வந்து எக்ஸிட் லோட்னு பார்த்தீங்கன்னா 15 நாளுக்குள்ளே எடுத்தாலே 1% இங்கே. ஆனால் இங்கே 1 இயர்க்குள்ளே நீங்கள் எடுத்திங்கன்னா 1% நீங்கள் கொடுக்கணும். அண்ட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி 5 இயர்ஸில் வந்து நல்லாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 3 இயர்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனால் லாஸ்ட் 1 இயரில் ப்ளூ சிப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இவங்களோட ப்ரோஸ் கான்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க.
அவங்களோட ஹோல்டிங்ஸு, பிஇ ரேஷியோனா, பிஇ ரேஷியோ இவ்வளோ இருந்தா நம்ம அத வாங்கலாம். இவங்களோட டர்ன் ஓவர்ஸு, ஈக்விட்டி, கேஷ் எவ்வளோ வச்சிருக்காங்க, டாப் ஹோல்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா இருக்கு. அவங்களோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் பத்தியும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடியும், நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். சரியா? டெக்னிக்கலாவும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் பண்ணணும். டெக்னிக்கல் அனாலிசிஸும் பண்ணணும். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் டுகெதர். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ட செக் பண்ணுங்க. இந்த மாரி டெர்ம்ஸ்லாம் கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கு பிளேலிஸ்ட்ல. அண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கும் தனி பிளேலிஸ்ட் இருக்கு. உங்களுக்கு ஃபார் மோர் கன்டென்ட்ஸ் நீங்க மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.